கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம மாதிரியா இருப்பது அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல கூடினாங்க. அநேக தேசத்துல இருந்து கூடினாங்க. அப்படி கூடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, என்ன செய்யலாம், இந்த ஒரு தேசத்துக்கு இந்த போகணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன எப்படி நம்ம ஆண்டுடைய நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க என்ன ஆலோசனை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வசனத்தை நிறைய முறையாக நம்ம செய்யலாம். கைப்பிரதியாக கொடுக்கறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, அல்லது வீடியோ போடுறாங்க, நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனாலும் கூட ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என்னத்தெல்லாம் நம்ம மாதிரியா இருக்கணும்னு சொன்னா, வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வசனத்தை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம மாதிரியா இருக்கோம். அங்க ஒரு ஆப்பிரிக்கால இருந்து வந்த சகோதரி தேவ ஊழிய பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, நல்லபடியாக கிறிஸ்துவை பிரதிபலி அல்லது கிறிஸ்துவ ஜீவியமாக வாழ்கிற குடும்பங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நாட்டுக்கு அனுப்ப ஒரு 5-6 குடும்பங்களை அந்த நாட்டுல போய் வசிக்கும்படி செய்வோம். அவங்க நடக்கிற நடையை பார்த்து அல்லது அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என்ன செய்வாங்க, அநேகர் மாற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அந்த கூட்டத்துல ஒரு ஆலோசனையாக சொன்னாங்களாம். அது எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்காக வாழ்றது அது மாதிரியாக மற்றவர்களுக்கு வாழும் பொழுது அது என்ன செய்யும், சீக்கிரம் என்ன செய்யும், அவங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம சில நேரத்துல நம்ம நிறைய காரியங்கள் செய்யறோம்ல, எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிடாது, மக்களுடைய மனசுல போய் சேராது. ஆனா நம்ம நடக்கிற நடைகள், நம்ம செய்கிற காரியங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டுடைய நாமத்தை இன்னும் அதிசீக்கிரமாக அது கொண்டு செல்லுறதுல இருந்தது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்ந்து காட்டுதல். நம்ம வேதாந்தத்துல வந்து அநேகர் ஆண்டவர் சொன்னபடி என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அது நமக்கு இப்ப எப்படி இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. அவங்க ஆண்டவருக்கு அப்படி இருந்தாங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு மாதிரியாக காணப்படுகிறாங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக தேவ பிள்ளைகள் அங்க இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிதான். ஒருவேளை தவறி இருந்தாலும் கூட மீண்டும் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய பாத்துல மன்னிப்பு கேட்டு என்ன செய்வாங்க, தங்களை ஒப்புரவாக்கி கொள்வாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா, மாதிரியா இருக்கணும். நீங்க வேதாந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, வாழ்ந்து காட்டுதல். எனக்கு வந்து எப்படின்னு சொன்னா, அண்ணாள் பாருங்க ஆண்டவத்துல ஜெபிப்பாங்க. நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உமக்கே அதை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி நீங்க நான் நினைச்சு பாருங்க, குழந்தையே இல்லை கிடைச்சிருக்கு, அது குழந்தைய நம்ம யாருக்காவது கையில கொஞ்ச நேரம் கொடுக்கறதுக்கு கூட நம்ம யோசிப்போம், நம்மளையே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனா இந்த தாய் வாழ்ந்து காட்டினாங்க, சொன்னபடி என்ன செஞ்சாங்க, மாதிரியாய் ஆண்டவருக்கு மாதிரியா இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம எவ்வளவு ஆச்சரியப்படுறோம்ல இன்னைக்கு. அவங்க மாதிரியா இருந்தது ஆண்டவர் நம்ம செய்த நன்மையான அவங்க சொன்ன காரியம் செஞ்சாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பெரிய தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு, உருவாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். வாயினால் பேசப்படுறதோ அல்லது காதுனால கேட்கறதோ வந்து என்னது மாற்றம் இல்லை. நம்ம என்ன செய்யணுமா, வாழ்ந்து காட்டுற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஊழியம் செய்கிற காலங்களில் ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, அநேக காரியங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பாங்க. அப்படி எடுத்துரைப்பது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்ந்து காட்டுறதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் என்னது, அன்பிலும் நடக்கையிலும் ஆவியிலும் என்னது விசுவாசத்துல என்ன இருக்கணுமா, நம்ம மாதிரியா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நாம என்ன செஞ்சுக்க கூடாது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு என்ன இருக்கு, நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக அல்லது சோஸ்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லா காலத்திலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். யோபு போல நமக்கு எவ்வளவு மாதிரியாக, எத்தனை பிரச்சனை மத்தியில என்னது ஒன்றும் பேசாமல் இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றது, அவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக. அநேக துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அநேக துன்ப நாட்களும் துக்க நாட்களும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. அதன் மத்தியிலும் தேவனினை வழி நடத்துவார். அந்த விசுவாசம்,
அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுமா, தொடர்ந்து பொற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கற்பிலும் விசுவாசத்திலும் ஆவிலும் நம்ம என்ன இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு ஜீவியல்ல. எத்தனை சிறைச்சாலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆபத்துக்கள், எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களாம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, வாழ்ந்து காட்டினாங்க. ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நீ என் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவி அப்படின்னு சொன்னது பொழுது அவர் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, அநேக நிருபங்களை வேதாந்தத்தில் எழுதியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அநேக வார்த்தைகளே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி அன்றாட கிறிஸ்துவ ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. இப்போ நீங்களும் நானும் எப்படி கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாதபடிக்கு திருவசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். ஏன்னு சொன்னா, நமக்கு ஆசை இருந்தாலும் சாத்தான் நம்ம விட மாட்டான். அப்ப சாத்தான் விடமாட்டான்னு சொல்லி அவன் பிடியிலே இல்லாதபடிக்கு நாம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் உங்களோடு நிறைவா இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள தகப்பனே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் தவறுகளை பாராதபடிக்கு அதை மன்னித்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் செய்திக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாகவும் கற்புள்ளவர்களாகவும் ஆண்டவரே உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க அல்லது மாதிரியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதற்கு எங்களிடத்தில் பலனில்லை ஆண்டவரே. தெய்வ ஒத்தாசை அனுப்புங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. ஒருவேளை திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா ஏற்ற துணைகளை நீங்க கட்டளையிடுங்க. வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில நிரந்தர பணிக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாரோடும் இந்த கிருபை இருக்கட்டும். தேர்வுக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற அவளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக கால சாத்தான் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் எல்லோரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் வளர்கிற பொழுது உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய ஞானத்திலும் வளர கிருபை செய்யுங்க. பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் நீங்க கிருபையா இருங்க சுவாமி. இந்த ராஜ்யமதி சீக்கிரமா என்று இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நற்காரியங்களை செய்ய எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா எஜமா நடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.